அதாவது தேர்தலில் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு கருத்து சொல்வதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையின் அடிப்படையில், ஜனநாயக அடிப்படையில் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி யார் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு எஜமானர்களாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் அதை சொல்லணும். இதுவரையிலும் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஒருமுகமாகத்தான் தேர்தல் நடந்திருக்கு. 2006 மட்டும் ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக திமுக இருந்தது. காங்கிரஸ் ஆதரவோடு தொடர்ந்து அந்த ஆட்சியை நடத்தி வந்தார்கள். இனிமேல் எப்படி இருக்க போகுது என்பது அவர் சொன்ன அடிப்படையில் என்னுடைய கருத்து நான் சொல்றேன். திமுக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. காரணம் சொத்து வரி உயர்வு. நான் ஏற்கனவே சொல்லிடுறேன், மக்கள் அடிக்கடி மறந்துடக்கூடாது. 300% சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு 300%க்கு மேலே. அவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 மாசத்துக்கு இருக்கக்கூடிய மின் கட்டணத்தை 1 மாசத்துக்கு கொண்டு வரும்னாங்க. செய்யலை. நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. செய்யலை. ஒவ்வொரு ஊருக்கும் போயாச்சுன்னா தேர்தல் அறிக்கையில் அவங்க சொன்னது எதுவுமே இதுவரைக்கும் செய்யலை. பஸ் விட்டுருக்காங்க, 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. 1000 ரூபாய் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா, ஆட்சி பொறுப்பேற்று 2.5 வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு தான் அந்த 1000 ரூபா கொடுத்தாங்க. பொங்கலுக்கு போன வருஷம் ரூபாயே கொடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம் ரூபா கொடுத்தாங்க. ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக பொங்கலுக்கு ஒரு 5000 ரூபா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. திமுக ஒரு 5000 ரூபா தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முதலமைச்சர் 5000 ரூபா கொடுக்கணும்னு நானும் முதலமைச்சரை நான் இந்த நேரத்தில் பொங்கலுக்கு கொடுக்கணும்ன்ட்டு நானும் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக முதலமைச்சர் என்னை பொறுத்த மட்டும் கேட்டால் செய்யக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். என்னுடைய தொகுதிக்கு நிறைய நன்மைகள்லாம் தந்திருக்காங்க. பாலம், ரோடு, காலேஜெலாம் தந்திருக்காங்க. ஆனால் இந்த முறையும் பொங்கலுக்கு முதலமைச்சர் எல்லாருக்கும் 5000 ரூபாய் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் நிச்சயமாக 5000 ரூபா கொடுப்பதற்கு முதலமைச்சர் தயாராக இருப்பார் என்று நான் நம்புகிறேன்.